வணக்கம் நண்பர்களே. என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின், ஒரு டஃப்பான கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின் வருவனவற்றுள் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ட் என்ன? எதுக்காக? CO2 அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பிளான்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆன்சர் எனக்கு தெரில. ஆனால் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷனில் பார்த்தோம்னா அரிசி, சோயாபீன், சோளம், இது மூணுமே நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை போய் மரபணு மாற்றம் பண்ணோம்னா ஏற்றுக்குவோமா? நம்ம எதுக்காக பண்ணுறீங்க? கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சறதுக்காக. நீ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சறதுக்கு எங்களுக்கு அரிசி தான் கிடச்சிதா, சோளம் தான் கிடச்சிதா, சோயாபீன் தான் கிடச்சிதா அப்படின்னு நம்ம சண்டைக்கு போயிடுவோம். ஏன்னா கத்திரிக்காயவோ கடுகவோ மரபணு மாற்றம் செய்யும்போது தான் நம்ம போராட்டத்துக்கு போகிறோம். அப்போ கண்டிப்பாக இது மூணுமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ மீதி இருக்கிறது பைன் ட்ரீ ஆன்சர் வந்துடும். இன்னொன்று, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சணும்னா இலை பெருசாக இருக்கணும், ஒரு மரமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம். சோயாபீனோ சோளமோ அரிசியோ அந்த வகையில் பார்த்தோம்னா சூட் ஆகாது. பைன் ட்ரீ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே தெரியாத ஒரு கேள்விக்கு சீனு போட்டுருவேன். அப்படி இந்த கொஸ்டின் நான் கரெக்டாக அடிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். தேங்க்யூ.